தேனியில் தனது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகர் வடிவேலு துயரம் தாழாமல் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுது தனது இறுதி மரியாதையை செலுத்தியிருக்கிறார். கவிஞர் வைரமுத்து தற்போது இறுதி அஞ்சலி செலுத்துகிறார். கவிஞர் வைரமுத்து பாரதி ராஜாவின் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். திரையுலகமே இன்று தேனிக்கு திரண்டு சென்றிருக்கிறது. திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தங்களது இறுதி மரியாதையை கண்ணீர் அஞ்சலியாக செலுத்துகிறார்கள். தனது உற்ற நண்பனுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரதி ராஜாவின் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். எண்பதுகள் மற்றும் 90களில் பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து ஆகியோரின் கூட்டணி ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் நேற்று கவிஞர் வைரமுத்து தனது கவிதாஞ்சலி வாயிலாக இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தற்போது தேனியில் வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய உடலுக்கு அவர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார். தன் உற்ற நண்பனை கண்டு அவர் கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சிகளை பார்க்கிறோம். இயக்குநர் இமயம் அவர்களின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு ஒருபுறம் ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில், மறுபுறம் அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். தேனியில் காற்றோடில் வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய உடலுக்கு திரையுலகமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகிறது. என் இனிய தமிழ் மக்களே என்று ஒவ்வொரு படத்தின் போதும் இயக்குனர் இமயம் அவர்களின் குரல் ஒலிக்கும். அவர் தன் மண் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பு அளப்பரியது. இந்நிலையில் தேனிவாழ் மக்கள் உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறார்கள்.
தங்களுடைய மண்ணின் கலைஞனுக்கு இறுதி மரியாதையை செலுத்துகிறார்கள். தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார் இயக்குனர் இமயம் அவர்களுக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.